நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, UGTRB நோட்டிஃபிகேஷன் 2026 இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால தள்ளி போகலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நிலவி வருகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நம் தேர்வர்கள் படித்து கொண்டவர்கள்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இதை யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, என் கூட படிக்கிற நண்பர்களே எல்லாம் அந்த படிக்கிறதுல சுணக்க காமிச்சு இப்போது அப்படியே ஸ்லோவாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. நண்பர்களே, இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. நண்பர்களே, UGTRB நோட்டிஃபிகேஷன் 2026 மார்ச்சில் வரலாம் கூட, அட்லீஸ்ட் ஏப்ரலில் கண்டிப்பாக கால்பர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் ஒரு 90 நாளில் இந்த 10 யூனிட் முடிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடிக்க முடியாது. இது இங்கே நண்பர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? எனவே நான் அவங்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன சொல்லிக் கொள்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகட்டும், அதை நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றி நம்ம மதிப்பெண்கள் எடுத்து ஜென்ரலில் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். சிலர்லாம் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் போதும், நான் படித்த அந்த அளவுக்கு மார்க் எடுத்துகிட்டு நான் ஜாப்புக்கு போயிடுவேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. நண்பர்களே, இது முற்றிலும் தவறான கருத்து. நிச்சயம் லாஸ்ட் இயர் மாதிரி இது இருக்காது. சரிங்களா? நிறைய இந்த முறை டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. நியமன தேர்வுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதேமாதிரி காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? குறிப்பாக இந்த மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எது டெட்டு பேப்பர் 2ல். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நிறைய கட் ஆஃப் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, அதால் தான் நோட்டிஃபிகேஷன் வரல, எக்ஸாம் தள்ளி போகுது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த முடிவை மாற்றிங்க நண்பர்களே. அதால் தான் நண்பர்களை சொல்கிறேன், படிங்க. ஜென்ரலில் வர்றதுக்கு பாருங்கள், கம்யூனிட்டி விட்டுருங்க. ஜென்ரலில் வந்தாவே நீங்கள் சப்போஸ் ஜென்ரலில் கிடைக்கலாம், நீங்கள் கம்யூனிட்டியில் வந்துடுவீங்க. சரிங்களா? அதால் தான் நான் திருப்பி வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இதுதான் காரணம். ஏன்னா நாங்களும் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? எங்களுடைய விஷயங்களை வைத்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனவே புதிதாக படிக்கும் தேர்வர்களே, தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வருதுன்னு படிக்காமல் விட்டுறாதீங்க. அப்புறம் கஷ்டப்பட போகிறது நாம் தான் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நண்பர்களே, இது உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.